சில நாட்களுக்கு முன்பு ஒரு தாய் அவருடைய 17 வயதுடைய மகன் ஒருவரை அழைத்து கொண்டு கவுன்சிலிங்காக வந்திருந்தாங்க. இந்த விடயத்தை நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கொள்ளணும், இதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களோட பகிர்ந்து கொள்ளணுன்றதுக்காக வேண்டி நான் இதை பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ அந்த தாய் என்னிடம் சொன்ன விடயம் என்னென்று சொன்னால், அவருடைய மகன் யாரோடையுமே பேசுறதுக்கு விருப்பம் இல்லாமல் கொஞ்சம் தனிமையாக கூடுதலாக இருப்பார். ஆனால் ஃபெஸ்ட்டுக்கு அப்படி இருக்கல்ல, குறிப்பிட்ட காலமாக சில மாதங்களாக அப்படி இருக்கிறார். அது எதை பார்த்தாலுமே அவருக்கு கொஞ்சம் பயமும் ஒரு சந்தேகமும் இருக்கும். சில நேரங்கள் அவர் தனியாக கூட பேசி கொண்டிருக்கிறத நான் பார்த்திக்கிறேன் சார். அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது, அதுக்காக வேண்டித்தான் கூட்டிக் கொண்டு வந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த தாய் அந்த விடயங்களை சொல்லும் பொழுதே ஒரு கவுன்சிலராக அது எந்த மாதிரியான பிரச்சனை என்பதனை கண்டறிந்து கொள்ள முடியும். அதாவது அதற்குரிய அந்த மகனுக்கு, அவருடைய மகனுக்கு அதற்குரிய கவுன்சிலிங்கை கொடுத்து அதற்குரிய சில நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டுகளையும் கொடுத்து இறைவனின் அருளால் அவங்களுக்கு இப்போ ஓகே, சரி, ஒரு 2 கவுன்சிலிங் மாதிரி போனது. அவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு முன்பிருந்ததை விட நல்ல மாற்றம் கொண்டு இருப்பதாக அந்த தாய் இன்று என்னோட கோல் மூலம் கதைச்சு சொன்னாங்க. சார், மிச்சம் நல்ல மாற்றம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. ஓகே, இதை நான் சொல்ல வந்ததுக்கு ரீசன் என்னென்றால், இந்த மாதிரி பிரச்சனை உடையவர்களை நீங்கள் உங்கள் லைஃப்பில் காணலாம், உங்கள் குடும்பத்தில் காணலாம். என்னென்னு சொன்னால், அவங்க குறிப்பிட்ட காலம் நல்ல சடன்லி சேஞ்ச் ஒன்று ஆகுவாங்க. சடன்லி சேஞ்ச் ஆகி தன்னை தனிமைப்படுத்தி கொள்வாங்க, தனியாக பேசுவாங்க, யார்ட மேலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை வராது, எல்லாரையும் சந்தேகமாக பார்ப்பாங்க. இந்த ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இதுக்கு இது சைக்காலஜிக்கலாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சிசோஃபேனியான்னு சொல்லுவோம், இல்லாட்டி ஸ்கிட்சோஃப்ரீனியான்னு சொல்லுவாங்க. 2 விதமாக ப்ரொனவுன் பண்ணலாம். அந்த மனச்சிதைவுன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் மனச்சிதைவுன்னு சொல்லுவோம், தமிழ் அர்த்தம். இதில் 2 வகை காணப்படுது. மனச்சிதைவுல 2ஆக நாங்கள் பிரிப்போம், டெலூஷன் மற்றும் ஹெலுசினேஷன் சொல்லி. நான் இன்றைக்கு உங்களோட கதைக்க போகிறது டெலூஷன். ஹெலுசினேஷனை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பதிவிடுறேன். டெலூஷன் சொன்னால் என்னன்னு சொன்னால், இவங்களுக்கு ஒரு சந்தேகத்தன்மை, எதையுமே சந்தேகத்தோடய பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு, யாராலும் 3 பேர் கதைச்சு கொண்டு இருந்தாங்கண்டா, 2 பேர் கதைச்சு கொண்டு இருந்தாங்கண்டா, இவங்க நினைப்பாங்க என்னென்னு சொன்னால், இவங்க எங்களையே பார்த்து தான் கதைக்கிறாங்க, என்னைய பார்த்து இவங்க பேசி நிற்கிறாங்க, ஏன குறைய தான் காய்ச்சி கொண்டு இருக்கிறாங்கன்னு அவங்களாவே நினைப்பாங்க. அவனுக்கு அந்த நம்பிக்கை வந்துடும். சரி, ஒரு ஃபால்ஸ் பிலீஃப்னு சொல்லுவோம். அதுக்கு நாங்கள் சாதாரணமாக ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் ஒன்றில் இருப்பாங்க. பொதுவாக ஃபால்ஸ் பிலீஃப்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், சாதாரணமாக அவங்களுடைய அந்த தன்மை என்னென்னு சொன்னால், அடுத்தது யாராலும் எனக்கு என்னமாலும் சாப்பாட்டில் நஞ்சை போட்டு தந்துட்டாங்க, சாப்பாடு தின முந்தையும் அவளுக்கு சந்தேகம் வரும். அதே நேரம் அடுத்த வீட்டுக்காரன் தான் எனக்கு சூனியம் செஞ்சுட்டான், அவன் தினமோடு செஞ்சுட்டான், அவங்களோட கண்பட்டு தான் இப்படி நடந்துருச்சு, இப்படின்ட்டு அவங்க எல்லாத்தையுமே என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு வெறுப்போடையும் அதோட சந்தேகம், வெறுப்புன்றதை விடவும் சந்தேகம், அவங்களுக்கு எல்லாமே சந்தேகம். இதனால இவங்க எல்லாரோடையும் எல்லாம் எவாய்ட் பண்ணுவாங்க, யாரோடையும் பேச மாட்டாங்க, கதைக்க மாட்டாங்க, எவாய்ட் பண்ணுவாங்க, யாரோட தந்தாலும் எடுக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க, சாப்பிட கூட பயப்படுவாங்க. இப்படி எல்லா வகையிலுமே தன்னை தனிமைப்படுத்துவாங்க. கூட்டுலுக்கின்னு தனிமைப்படுத்துவாங்க, சமூகத்துலேருந்து தனிமைப்படுத்துவாங்க. தன்னை தனிமைப்படுத்திட்டு சில நேரத்துக்கு அவங்களுக்கு பேசுறதுக்கு கதைக்கிறதுக்கு யாரும் இருக்காது. அப்படித்தானே அவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க. இதனால் இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கண்ணாடி முன்னுக்கு போயிட்டு நின்று பேசி கொண்டிருப்பாங்க, தனியாக காய்ச்சி கொண்டிருப்பாங்க. வேணதா இப்படி அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ், அந்த தன்மை கூடிக்கொண்டே போகும் அவங்கள அறியாமே. இதுக்கு டெலூஷன் நாங்கள் சொல்லுவோம். ஸ்கிட்சோஃபேனியாவில் சிசோஃபேனியாவில் இது ஒரு முக்கியமான பார்ட் எடுக்குது. அப்போ இதுக்குரிய கட்டாயம், இந்த ஆரம்பத்தில் இந்த தன்மை என்ன கண்டுட்டீங்கன்னு சொன்னால், கட்டாயம் நீங்கள் முதலாவது அவங்களுக்குரிய கவுன்சிலிங் எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் எடுத்ததோட ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கட்டாயம் மீட் பண்ணி அதுக்குரிய ஐடியாவை எடுத்து உங்களுக்கு குழந்தைகளோ பெரியவங்களோ யாருக்கும் இது வரலாம்.
அப்படி அவங்கள சுகப்படுத்தி கொள்றதுக்கு தான் மெயினாக திங்க் பண்ணணும். அப்போ இதுக்கு டெலூஷன் சொல்லக்கூடிய ஒரு தன்மை, எல்லாமே சந்தேக பார்வையோட எல்லாம். இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் அவங்க அனுபவித்த வேதனைகள், ஏமாற்றங்கள், அதே நேரம் வந்து அவங்க நம்பிக்கை துரோகங்கள், அவங்க பாதிக்கப்பட்டதுகள், அடுத்தது அவங்கள வந்து அடிக்கடி அவங்க ஒவ்வொருத்தரோட ஏமாற்றப்படுறது, இதே நேரம் வந்து அவங்களுக்கு சில தவறான நம்பிக்கைகளை வீட்டில் கொடுக்குறது, அதை திண்டானமா நடந்துடும், அவங்க தான் தடுக்காது, அவங்களோட கண்ணூர் வீட்டு ஆட்களை அம்மா அப்பாவே கதைக்கிறது, புலோல வச்சு கொண்டு அவங்களோட கண்ணூர் மோசம், அவங்க சூனிய சில ஆட்கள் இங்கே இப்படி நடந்துச்சு அங்கே அப்படி நடந்துச்சான்னு சொல்லி அவங்கள அந்த அப்படியே அவங்களோட சின்ன குழந்தைகளோட மனசு அப்படியே போட்டுறது, போட்டு 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 இவங்களுக்கு அப்படியே நடந்துரும்னு சொன்னால் எதிர மேலேயுமே யாட மேலேயுமே நம்பிக்கை வராமல் போயிட்டுரும். இது டெலூஷன் ஒரு தன்மை. நான் அந்த தாய் அந்த குழந்தையை பற்றி சொல்லும் பொழுது, அவங்களோட மகனை பற்றி சொல்லும் பொழுதே நான் புரிஞ்சுக்கொண்டு என்னத்தை சொல்கிறாங்கன்றது அதுக்குரிய கவுன்சிலிங்கை கொடுத்து இன்றைக்கி அவனுடைய மகன் மிச்சம் நல்ல கியூர் ஆகிக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதில் முக்கியமாக இது விளங்கிக் கொள்ளணும், ஏன்னா சமூகத்தை நிறைய விளங்கிக் கொள்ளாது. உடனே போயிட்டு இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னாண்டா, முதலாவதே இந்த தாந்திரிகங்கள் தேடிக்கொண்டு ஓடுவாங்க. அப்படி இல்லை, முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு கவுன்சிலரை மீட் பண்ணி அதுக்குரிய அட்வைஸ் எடுத்து அந்த வகையில் சுகப்படுத்தி கொள்ளத்தான் முயற்சி பண்ணணும், அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஓகே, இன்னும் ஒரு பதிவில் வந்து ஹெலுசினேஷன் என்னன்றதை பற்றி பதிவிடுறேன். ஓகே, மீண்டும் சந்திப்போம். நான் இர்ஷாட் கமால், கவுன்சிலர் அண்ட் நேச்சுரோபதி தெரபிஸ்ட்.